இவங்களை நான் பழி வாங்கியே தீருவேன், இவங்களுக்கு நிச்சயமா நான் பதில் செஞ்சே ஆவேன், எனக்கு என்ன செஞ்சாங்களோ அதே போல அவங்களுக்கும் நான் செய்வேன், பழி வாங்கக்கூடிய ஒரு மனநிலையோட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தருடைய வசனம் உங்களை நோக்கி வருகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம பழிக்கு பழி நம்ம செய்யணும் நம்ம முற்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆபத்துக்கு நம்ம கதவை திறந்து விடுறோம். அந்த ஆபத்து உங்களை நோக்கி உங்களுக்காகவே திருப்பப்பட்டுரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை மன்னிக்கணும். அது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது, கஷ்டமாக தான் இருக்கும். சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாம செய்கிறாங்க, இவங்களுக்கு மன்னிங்க பிதாவேன்னு சொல்லி அவர்களை மன்னித்தார். நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மன்னிக்கும் பொழுது மன்னிப்பிற்குரிய ஒரு மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் மன்னிக்க தயாரானீர்கள் என்றால் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைகளை தாண்டி உங்களிடத்துல வந்துடும். பிசாசு இப்ப என்ன பண்றான்? உங்க வாழ்க்கையில உங்க கையை வச்சு உங்க கண்ணை குத்துறது போல பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை கசப்ப உங்க இருதயத்துல விதைச்சதுனால நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணப்பட்டுரும்னா தடை பண்ணப்பட்டுரும். விழித்து கொள்ளுங்கள், பழி வாங்குதல் உங்களுக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. தேவனுடைய இடத்தை தேவனுக்கு விட்டு விடுங்கள். அவர் அதற்கான நீதியை சரிக்கட்டி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை சுதந்திரிக்கும்படி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.